இந்த கூட்டத்தின் தலைவர், இளைஞர் பெருமன்றத்தின் மாநில செயலாளர் தோழர் க. பாரதி அவர்களே, இங்கே நிறைவுரையாற்ற வருகை தந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் இனிய நண்பர் M.R.K. பன்னீர்செல்வம் அவர்களே, தமிழ் திரையுலகில் அழுத்தமான முத்திரையை பதித்து நிமிர்ந்து நிற்கிற எழுச்சி நாயகன் சமுத்திரக்கனி அவர்களே, மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் மணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர் ராமச்சந்திரன் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, மேடையில் அமர்ந்துள்ள பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடைபெற்ற பேரணியும் 3 நாட்கள் நடைபெற இருக்கிற மாநாடும் ஏதோ கூடி கலைகிற நோக்கத்தோடு ஒரு கும்பமேளா மாதிரி நடத்திவிட்டு போவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. மிக உயர்ந்த ஒரு நோக்கத்தை இந்திய சமூக வாழ்வில் வாழ்க்கை முறையாக மாற்றியமைப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்களினுடைய உலைக்களம்தான் இந்த இளைஞர் பெருமன்றம். இதனுடைய ஜனன நோக்கமே இந்தியாவில் ஏற்றத்தாழ்வற்ற அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு தக்கவற்றை அந்தந்த பருவ காலங்களில் பெற்றுக்கொள்வதை வாழ்க்கை முறையாக மாற்றி அமைக்கிற சோசலிச வாழ்க்கை முறை வேண்டும், அவற்றை இந்தியாவிலே உருவாக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்குத்தான் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. எனவே ஏனோ தானோ என்ற நிலையிலே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மனமகிழ் மன்றம் அல்ல இது. கேலியும் கிண்டலும் செய்வதற்குரிய இடமும் அல்ல இது. கோடான கோடிக்கணக்கான மக்கள் நீண்ட நெடுங்காலம், பல நூற்றாண்டு காலம் கனவை நனவிலேயே கண்டார்கள். நனவிலே கண்ட கனவை நனவாக்குவதற்கான போராட்டத்தை தொடக்கியவர்கள்தான் கம்யூனிஸ்டுகள். அவர்களின் உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான இளைஞர் பெரும் படைதான் இந்த படை. இந்த படை இன்றைக்கு சிறிதாக தெரியலாம். பலருடைய கண்களுக்கு இது ஒரு சிறிய கட்சி, சிறிய அணி போல் தெரியலாம். ஆனால் எங்கள் கீர்த்தி மிக மிக பெரிது, உலகளாவியது. வெறும் குண்டு சட்டி குதிரைகள் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற மனித குலத்தை நேசிக்க கற்றுக் கொடுத்த ஞானத்தை பெற்றவர்கள் நாங்கள். பிறரை அருவருக்கு கற்றுக்கொண்டதில்லை. சமூக வாழ்வில் ஒருவரை அடையாளப்படுத்த அவருடைய நிறத்தை, ஜாதியை வைத்து பிளவுபடுத்தி பார்க்கிற ஈன ஊனம் எங்கள் மனதில் இல்லை. அவற்றை கற்றுக் கொடுக்கவில்லை, நாங்கள் கற்றுக்கொண்ட வழிமுறை. எங்களுடைய வழிமுறை என்பது கடந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இதே தமிழ் மண்ணில் இருந்து ஒரு புலவன் முழங்கினான் அல்லவா, யாதும் ஊரே யாவரும் கேள், உலகம் முழுவதும் என்னுடைய ஊர்தான், உலகில் உள்ள எல்லோரும் என் உறவினர்கள் தான். இதை கற்றுக் கொடுத்தது இந்த தமிழ் மண். ஆனால் அதே தமிழ் மண்ணில் நின்று கொண்டு தமிழ் மரபும் மண்ணும் கற்றுக் கொடுப்பதற்கு நேர் எதிராக தமிழினத்தின் பெயரால் முழங்கிக் கொண்டிருக்கிற சில ஈழி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறார். அவர்களைப் போல் அல்ல, மெய்யான தமிழ் ஞானத்தை கற்ற கூட்டம் இந்த கூட்டம். உலகை நேசிக்கிற கூட்டம். அறிவை விரிவிசை, அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை உலகம் உண்ணவும் உடுத்த உடுப்பாய் புகழ்வே உடைமை மக்களுக்கு பொது என்று முழங்கினான் அல்லவா பாரதிதாசன். அவர்களின் பிரதிநிதி நாங்கள், அவர்களின் பண்பாட்டு வழியிலே செல்கிறவர்கள் நாங்கள். எனவே இந்த அமைப்பு ஒரு உன்னத நோக்கத்தை இந்தியாவில் உருவாக்குவதற்காக தோன்றியது.
அதற்கான உலைக்களம் என்று நான் குறிப்பிட்டேன். அதற்கான கருவிகளை தயாரிப்பதுதான் இதன் வேலை. அதைத்தான் எனக்கு முன்னர் பேசிய அன்பிற்குரிய தோழர் இரா திருமலை குறிப்பிட்டார்கள். நானும் இதே இளைஞர் பெருமன்றத்தில் 1970 75 வரை இதன் பொதுச் செயலாளராக நான் காரியமாற்றி இருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு விசாலமாக இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. அனைத்து பகுதிகளிலேயும் இளைஞர்கள் அணி அணியாய் திரண்டு வருகிறார்கள். ஆனால் இளைஞர்களே வெறும் மின் ஒயர்களை புதைத்து புதைவடமானாலும் கம்பிகளை இணைத்து விட்டு விட்டாலும் விளக்கு எரியாது. வெறும் மரங்களை நட்டுவதாலோ கம்பிகளை இணைப்பதாலோ விளக்கு எரிவதில்லை. அதை எரிய வைப்பதற்கு மின்சாரம் வேண்டும். நாம் மின்சாரத்தை கொண்டவர்கள். நம்மை இயக்குவது நம்முடைய தத்துவ ஞானம். கார்ல் மார்க்சும் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸும் 176 வருடங்களுக்கு முன்னர் கொளுத்தி வைத்த தீபம் இந்த தீபம். அந்த லட்சியத்தை தான் நிறைவேற்ற உலகு தழுவி போராடுகிறோம். வெறும் உள்ளூரில் அல்ல, நம்முடைய போராட்டம் என்பது உலகம் முழுவதும். ட்ரம்ப் வெற்றி பெற்றால் அந்த ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? கம்யூனிஸ்டுகளை நான் விடமாட்டேன் என்று சொன்னார். தூக்கத்தில் கூட கலங்கடிக்கிற வல்லமை மிக்க அரசையே கலங்கடிப்பது கம்யூனிசம் தான். அந்த கம்யூனிச லட்சியம் அதனுடைய தொடக்கமான சோசலிசத்தை இந்தியாவில் நிறைவேற்றுவதற்கு கோலோன் சரிவழக்கிலிருந்து இங்கே இந்த மாவட்டம் வரை உலகு தழுவி எங்கள் கொடி பறக்கிறது. தமிழகத்தில் சிறியவர்கள்தான், இந்தியாவில் சிறியவர்கள்தான். உலகமெங்கும் இந்த செங்கொடி பறக்கிறது. உலகமெங்கும் இந்த போர்க்கொடி அநீதி வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர் தெரிகிற வரை இந்த செங்கொடி போர்க்கொடிதான். இந்த போர்க்கொடி இறுதியில் வென்றே தீரும். இவற்றை தடுக்கிற வல்லமை எந்த கட்சிக்கும் இல்லை, எந்த தத்துவத்துக்கும் இல்லை. அவற்றை நிறைவேற்றுவதே நமது லட்சியம். நன்றி, வணக்கம்.